friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது class 8 Maths NCERT bookல இருக்க chapter 7 proportional reasoning. அதுல page number 170ல இருக்க figure it out questions பார்க்க போறோம். First question, the earth travels approximately 940 million kilometers. 940 million kilometers. So kilometers, million na என்ன 1 million na 10 lakh ன்னு அர்த்தம். அப்போ 10 lakh எத்தனை ஜீரோ இருக்கும்? லேக்குக்கு 5 zeros. இப்போ இங்க 10 இருக்கு, இங்க ஒரு 0, அப்போ மொத்தம் 6 zeros ஆட் பண்ணும். இப்போ 1 2 3 4 5 6 7 சாரி 6 1 2 3 4 5 6 zeros நம்ம ஆட் பண்ணிட்டோம். 10 lakh zeros. இப்போ 1 yearல சன் எர்த்தை சுத்தி வரும் தெரியும். அது எத்தனை கிலோமீட்டர்னா இதுதான். இப்போ 1 வீக்ல எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அது ரேஷியோஸ்ல நம்ம எப்படி எழுதுவோம்னா 940 million 1 2 3 4 5 6 zeros 940 million கிலோமீட்டர் எத்தனை 1 இயர்ல வந்து டிராவல் பண்ணுது. அப்போ 1 இயர்ல எத்தனை டேஸ் இருக்கு? 65 டேஸ் இருக்கு. அப்போ எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணும் 1 வீக்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 வீக்ஸ்ல வந்து எத்தனை டேஸ் இருக்கு? 7 டேஸ் இருக்கு. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? 940 மில்லியன் கிலோமீட்டர் கவர் பண்ண 365 டேஸ் ஆகுது. அதாவது 1 இயர்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேஸ்ல எடுக்கிறோம் 365 டேஸ். அப்போ 7 டேஸ்ல, அதாவது 1 வீக்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாமே இங்க இயர் வீக்னு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஒண்ணு இதை வீக்ல மாத்தணும், இல்லைன்னா டேஸ்ல மாத்தணும். நமக்கு டேஸ்ல தெரியும், அதனால நம்ம 365 டேஸ்ல எடுத்துட்டோம். அதே மாதிரி 1 வீக்ல 7 டேஸ் இருக்கிறதுனால அதையும் அப்படி எடுத்துட்டோம். இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இதை எக்ஸ்ன்னு போட்டுப்போம். எத்தனை கிலோமீட்டர் 7 டேஸ்ல டிராவல் பண்ணும். இப்போ இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம நார்மலா எப்படி பண்ணுவோம்? இந்த மாதிரி டிவைட்ல எழுதுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். by 365 equal to x by 7. இப்போ x ஒன் சைடு வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு போகலாம். இப்போ x இங்க ஆல்ரெடி இங்க தான் இருக்கு. இந்த 7 மட்டும் இந்த சைடு வரும்போது மேல மல்டிப்ளிகேஷன்ல வரும். ஸோ 9400000 into 7 divided by 365. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணா நமக்கு அப்ராக்சிமேட்டா 18027,397. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான். ஸோ இன் 1 வீக்ல எர்த் டிராவல்ஸ் நியர்லி 1,80,27,397 kilometers around the sun. Second question, a mason is building a house in the shape shown in the diagram. Mason na வீடு கட்டுறவங்க. He needs to construct both the outer walls and the inner wall that separates the two rooms. இப்போ outer walls மட்டும் இல்லாம அதுக்கு நடுவுல இருக்க inner walls அது எல்லாமே build பண்ணணும். To build a wall of 10 feet build பண்றதுக்கு he requires approximately 1450 bricks. இப்போ 1450 செங்கல் வந்து 10 அடி வால்க்கு தேவைப்படுமா? How many bricks would he need to build the house? அப்ப 10 அடி செவருக்கு 1450 தேவைன்னா அப்ப மொத்தமா எத்தனை அடி செவர் இருக்கு? ஃபுல்லா இன்னர் வால்ஸ் அவுட்டர் வால்ஸ் எல்லாமே சேர்த்துன்னு பார்த்துட்டு அப்போ அத்தனை ஃபீட்டுக்கு எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அசியூம் ஆல் வால்ஸ் ஆர் ஆஃப் த சேம் ஹைட் அண்ட் திக்னஸ். ஸோ இது வந்து எல்லா ஹைட்டும் சேமா இருந்தா தான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஓகே, சால்வ் பண்ணலாமா? Number of bricks for 10 feet வால்க்கு வந்து 1450. இப்போ அந்த ரேஷியோல எழுதணும்னா ரேஷியோ ஆஃப் லென்த் ஆஃப் வால் டு த நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து 10:1450. லென்த் ஆஃப் வால் 10, நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் 1450. இப்போ நெக்ஸ்ட் ஃபுல்லா அந்த பில்டிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை பிரிக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் லென்த் ஆஃப் வால் நமக்கு தெரியணும். இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் வால் இந்த டயக்ராம்ல பாருங்க, நம்ம ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏல இருந்து ஏல இருந்து ஐ வரைக்கும் அண்ட் சில இருந்து ஹெச் வரைக்கும் அண்ட் டில இருந்து இ and F ல இருந்து G.
இப்ப எல்லா வெர்டிக்கல் லைன்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோமா? இப்ப ஹாரிசான்டல் லைன்ஸ் பார்க்கலாம். I ல இருந்து G, A ல இருந்து F, அதுக்கப்புறம் C ல இருந்து D. மொத்தம் 4 vertical lines and 3 horizontal lines எடுத்திருக்கோம். இப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ AI ஓட லென்த் 12 feet. CH ஓட லென்த் என்னன்னா CHB and BC ரெண்டுமே சேர்ந்தது. HBங்கிறது 12 feet and BCங்கிறது 9 feet. அதாவது டைரக்டா போடல, பட் ஏஐயும் ஹெச்பியும் சேம் அண்ட் பிசியும் டிஇயும் சேம். அதை வச்சுதான் நம்ம 12 plus 9 எழுதுறோம். நெக்ஸ்ட் டிஇ. இப்போ டிங்கிறது 9 கொடுத்துட்டாங்க அண்ட் எஃப்ஜிங்கிறது 12. ஏன்னா ஏஐ 12, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எஃப்ஜி, அதுவுமே 12 தான். ஏன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஓகே, இப்போ 12. அதுக்கப்புறம் ஹாரிசான்டல் லைன்ஸ் பார்க்கலாம். ஐஜி. ஐஜிங்கிறது ஐஹெச் பிளஸ் ஹெச்ஜின்னு சொல்லலாம். இப்போ IH வந்து ABக்கு ஈக்குவல். அப்போ 9 அண்ட் HG வந்து 15 ஃபீட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 9 பிளஸ் 15. நெக்ஸ்ட் AF. AFங்கிறது AB 9 ஃபீட் பிளஸ் BF வந்து மேல HG 15 ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கீழேயும் 15 ஃபீட் தான், அதனால 15 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் CD 6 ஃபீட் டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 108 ஃபீட் கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு எப்படி பார்க்கலாம்னா 10 ஃபீட் வால்க்கு 1450 பிரிக்ஸ் தேவைன்னா 108 ஃபீட் வாலுக்கு நமக்கு எத்தனை ஃபீட் வேணும் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் இருக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம இந்த 10/1450 equal to 108 divided by இந்த dash நம்ம xன்னு எடுத்துக்கலாம். இப்போ x நம்ம இந்த சைடு கொண்டு வந்தா x equal to 108 and 1450 நம்ம இந்த சைடு கொண்டு வந்தா மேல மல்டிபிகேஷன்ல வரும் அண்ட் அந்த 10 வந்து இங்க டிவைட்ல வந்துரும். ஸோ 0 0. அப்போ 108 into 145. Answer is 15,660. X. So Xங்கிறது என்ன? Number of required bricks. Number of bricks required to build the house. ஹவுஸ்ங்கிறது அதான் 108 feet உள்ள walls தான். 15,660 bricks. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. Punit's father went from Lucknow to Kanpur in 2 hours by riding his motorcycle at a speed of 50 km per hour. Lucknow to Kanpur 2 hoursல போயிருக்காங்க. என்ன ஸ்பீட்லனா 50 km per hour. இப்போ டிஸ்டன்ஸ் தெரியாது நமக்கு, டைம் அப்புறம் ஸ்பீட் தெரியுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா if he drives at 75 km per hour, நெக்ஸ்ட் 75 km per hour சொல்லிட்டாங்க. How long will it take him to reach Kanpur? அப்போ டைம் கேக்குறாங்க. இங்கேயும் நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது. Can we form this problem as a proportion of 50:2 75:2 dash? So இதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இப்போ 50 ஸ்பீட்ல 2 ஹவர்ஸ்ல போனாங்கன்னா இப்போ 75 ஸ்பீட்ல எவ்வளவு ஹவர்ஸ்ல போவாங்க? இப்போ நார்மலா நம்ம இப்படிதான் பார்த்துருக்கோம், பட் இதை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நார்மலா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ நமக்கு இங்க ஸ்பீடும் தெரியும், டைமும் தெரியும், டிஸ்டன்ஸ் தான் தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸ்பீட் வந்து 50, டைம் வந்து 2 ஹவர்ஸ். கிலோமீட்டர் பர் ஹவர் தான், அதனால டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல வரும் 100. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர். அதே 100 கிலோமீட்டர் தான் இங்க 75 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போறாங்க. இங்க டைம் கேக்குறாங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், ஸ்பீட் வந்து இங்க போகும். அப்போ distance by speed. இங்க distance என்ன 100, speed வந்து 75 km. இதை சால்வ் பண்ணா 4/3 வரும்.
இப்போ 4/3 hours அப்படின்னா மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணா இன்டூ 60 பண்ணணும். அப்போ 3s are 20, 4 2s are 8, 80 minutes. அதாவது 1 hour, 60 minutesனா 1 hour. ஓ 1 hour 20 minutes. அப்போ 50 km per hour ஸ்பீட்ல போனா 2 hours ஆகுது. அண்ட் 75 km per hourல போனா 1 hour 20 minutes. அதை விட கம்மியா தான் ஆகுது. இப்போ நார்மலா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூல் படி நம்ம போட்டிருந்தோம்னா நமக்கு கண்டிப்பா அந்த ஆன்சர் வந்திருக்காது. எப்பவுமே நம்ம இந்த குவான்டிட்டி பார்த்திருப்போம். இங்க ஒருத்தருக்கு இவ்வளோனா ஒருத்தருக்கு 2 ஸ்பூன்னா இப்போ 4 பேருக்கு 8 ஸ்பூன் அந்த மாதிரி இந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக இதுவுமே இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்க ஸ்பீட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. டைமும் ஸ்பீடும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஒன்னு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் டிக்ரீஸா இருக்கும். அண்ட் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இந்த மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலான கேஸ்ல நம்ம இந்த ப்ரொபோர்ஷனல் ரீசனிங்க யூஸ் பண்ண முடியாது. இங்க ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. ஆக்டிவிட்டி 2, go to the market and collect the prices of different sizes of shampoo containers of the same shampoo. இப்போ ஒரே ஷாம்பூல டிஃப்ரெண்டா சாச்செட்லும் வைப்பாங்க, ஸ்மால் சைஸ் பாட்டிலும் வைப்பாங்க, மீடியம் சைஸ் பாட்டில், லார்ஜ் பாட்டில்னு டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கும். இப்போ அந்த டேபிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா அந்த வால்யூம் இப்போ ஒரு சின்ன சாச்செட்ல வந்து 6 ml தான் இருக்கு, அதோட பிரைஸ் 2 ரூபானா ஸ்மால் பாட்டில் வந்து 180 ml இருக்கு, அதோட பிரைஸ் வந்து 154. அதே மாதிரி மீடியம் பாட்டில் 340 ml 276. இப்போ இது ப்ரொபோர்ஷனலா இருந்தா இங்க வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி பார்க்க சொல்றாங்க. இப்போ இது ப்ரொபோர்ஷனல்னா என்ன அர்த்தம்னா இப்போ சாஷெட்ல வாங்குற அதே பிரைஸ் தான் அந்த மீடியம் சைஸ் பாட்டில்ல வாங்குறதுக்கும் வரும், அண்ட் ஸ்மால் பாட்டிலுக்கும் வரும், லார்ஜ் பாட்டிலுக்கும் வரும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை ப்ரொபோர்ஷனலா இல்லைன்னா சாச்செட்ல வாங்குறது ஒண்ணு கம்மியா இருக்கும், இல்லைன்னா அதிகமா இருக்கும் அந்த பாட்டில்ல வாங்குறதை விட, அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் சாஷெட்க்கு 6 mlக்கு 2 rupees அப்படின்னு வைக்கிறாங்க. அண்ட் 180 mlக்கு 154, 340 mlக்கு 276 rupees, அண்ட் 1000 ml அதாவது 1 liter அதுக்கு 540 rupees. இப்போ இது எல்லாமே ப்ரொபோர்ஷனலா இருந்தா அது எந்த பாட்டில்ல வாங்கினாலுமே நமக்கு சேம் ரேட் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இங்க ப்ரொபோர்ஷனலா இருக்காது. இதை பாத்தீங்கன்னா 2 1s are 2, 2 3s are 6. இப்போ 3:1 வருது. இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா 90, 2 டேபிள்ஸ்ல 77 வரும். இப்போ 3:1, 90:77. இது 4 டேபிள்ஸ்ல 85, 4 tablesல 69. So 85:69. இது 0 0 கேன்சல் ஆயிட்ட பேரு கட் பண்ணா 2 tablesல 50, 2 tablesல 27. இப்போ 50:27. பாத்தீங்கன்னா எதுவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஈக்குவலா வரல. ஸோ எதுவுமே ப்ரொபோர்ஷனல் இல்லை. இப்போ எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. ஒன்று அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ 6 mlக்கு என்ன ரேட் சொன்னாங்க 2. அப்போ 1 mlக்கு எவ்வளவு இருக்கும்னா 2/6. ஸோ 6 mlக்கு 2 rupeesனா இப்போ 1 mlக்கு எத்தனை ருபீஸ் கண்டுபிடிக்கணும்? இந்த 6 வந்து 2/6 டிவைட்ல போகும். இப்போ 2/6ங்கிறது 0.33. 0.33 rupees. இதே மெத்தட்ல நம்ம ஸ்மால் பாட்டிலுக்கு பார்த்தோம்னா 0.85 rupees per ml. அதாவது 1 ml ஓட ரேட் சொல்றேன். இங்க 1 ml ஓட ரேட் வந்து 0.33 சாச்செட்ல. இங்க ஸ்மால் பாட்டில்ல 1 ml ஓட ருபீஸ் வந்து 0.85. மீடியம் சைஸ் பாட்டில்ல 1 ml equal to 0.81 rupees. and large bottle 0.54 rupees per ml. அப்போ இருக்கிறதுல எது கம்மியா இருக்குன்னா சாச்செட் தான் ஃபர்ஸ்ட் சீப்பஸ்டா இருக்கு. அதுக்கு அடுத்து மீடியம் சைஸ் பாட்டில், அதுக்கு அடுத்து லார்ஜஸ்ட் பாட்டில், அதுக்கப்புறம் தான் மீடியம் சைஸ் பாட்டில், அண்ட் ஸ்மாலஸ்ட் பாட்டில் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டா இருக்கு. Why do you think that the ratio of the prices is not proportional to the ratio of the volumes? ஏன் இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனலா இல்லைன்னா
சாஷெட் வந்து எதுல செய்வாங்க? ஒரு பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா பாட்டில்ஸ் வந்து திக்கான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல தான் செய்வாங்க இந்த ஷாம்பூஸ்லாம். அதே மாதிரி இது எல்லாமே திக்கான பிளாஸ்டிக்ல தான் செய்வாங்க. பட் லார்ஜஸ்ட்னா கொஞ்சமான பிளாஸ்டிக் தேவைப்படும். ஆனா ஸ்மாலஸ்ட்னா அதிகமா பிளாஸ்டிக் தேவைப்படும். ஸோ அதனால இதுக்கு ரேட் அதிகமா இருக்கு. ஸ்மாலஸ்ட் பாட்டிலுக்கு, மீடியம் சைஸ்க்கு கொஞ்சம் அதை விட கம்மியா இருக்கு. அண்ட் லார்ஜஸ்ட் பாட்டிலுக்கு அதை விட ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் சாச்செட்னா அது சின்ன தின் பேப்பர் மாதிரி தான் பிளாஸ்டிக் கவர் தேவைப்படும். அதனால இருக்கிறதுலே அது சீப்பஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Discuss the pros and cons of different size bottles for the company and for customers. For reducing ecological footprint, what would you recommend to the company and to the customer? இப்போ சாச்செட்க்கு கம்பெனியோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சின்னதா இருக்கிறதுனால கம்மி விலையில இப்போ 2 rupees கிடைக்கிறதுனால அது வந்து அதிகமா வாங்குவாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரோஸ்னு சொல்லலாம். அண்ட் அந்த பிளாஸ்டிக் கூட அவ்வளவா தேவைப்படாது. கான்ஸ் பாத்தீங்கன்னா 1 ml ரேட் கம்பேர் பண்ணும்போது சாச்செட்ல தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கு. மற்றதுக்கெல்லாம் அதிகம் விலை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு கான்ஸ். இப்போ ஸ்மால் சைஸ் பாத்தீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கணும், சாச்செட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்மால் பாட்டில் தான் வாங்குவாங்க. அப்ப அப்படி வாங்கும் போது அவங்க இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவா தராங்க. ஸோ இது கஸ்டமருக்கு ஒரு கான்ஸ் தான். பட் கம்பெனிஸ்க்கு ஹை வால்யூம் ஆஃப் சேல்ஸ் இருக்கும். இப்போ ஸ்மால் பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ், இந்த பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் அதை கிரியேட் பண்றது, அந்த குட்டி குட்டி பாட்டில்ஸை கிரியேட் பண்ற வேலையும் அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்மால் பாட்டில்ல கான்ஸ் தான் அதிகமா இருக்கு. அதனால தான் அவங்க அவ்வளோ விலை விற்கிறாங்க. அண்ட் மீடியம் அண்ட் லார்ஜ் பாட்டில்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா இப்போ ஸ்மால் பாட்டில்ஸ்க்கு இருக்க அதே கான்ஸ் தான் மீடியம் பாட்டில்ஸ்க்கும். அதனால தான் கொஞ்சம் விலை சிமிலரா இருக்கு, பட் கம்மியா இருக்கு. லார்ஜ் பாட்டில்ஸ்னா அதிகமா வேஸ்டேஜ் இருக்காது. ஸோ எக்கனாமிக்கலா பார்த்தாலுமே இந்த லார்ஜ் பாட்டில்ஸ் வாங்குறது வந்து நிறைய வேஸ்டேஜ் இருக்காது. அதனால இது வந்து ஒரு ப்ரோன்னு சொல்லலாம். அண்ட் ப்ரொடியூசருக்குமே இது ஒரு ப்ரோஸ் தான். இப்போ குட்டி குட்டியா வாங்கினா ஒரு தடவை இன்னொரு ப்ராடக்ட் வாங்குவாங்க. பட் லார்ஜ் பாட்டில் வாங்கினா அது காலி ஆகுற வரைக்கும் வேற வாங்க மாட்டாங்க. அதனால லார்ஜ் பாட்டில் வாங்குறது ப்ரொடியூசருக்குமே ஒரு ப்ரோ தான், ஒரு அட்வான்டேஜ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.